விடுதலை போராட்ட மரபின் கம்பீரமான சின்னம் திப்பு சுல்தான். ஆங்கிலேயர்களின் நெஞ்சை பிளக்கும் ஈட்டியாக வாழ்ந்து மறைந்த புரட்சியாளரின் எழுச்சிமிக்க சரித்திரம் இது. வரலாற்றின் போக்கையே மாற்றியமைத்த ஒரு மகத்தான போராளியின் மிரட்டும் வாழ்க்கை. திப்பு சுல்தான், முதல் விடுதலை புலி. எழுத்து மருதன். குரல் கே. சார்ல்ஸ். சரித்திரத்தின் பக்கங்களில் சர்ச்சைக்குரிய ஒரு பெயர் திப்பு சுல்தான். கொடூரமானவர், எல்லை விஸ்தரிப்பில் மட்டுமே ஆர்வம் காட்டியவர், இந்து மத விரோதி, கோயில்களை இடித்து மசூதிகளை கட்டியவர், இப்படி அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது. உண்மை என்ன? இந்திய சுதந்திரப் போராட்டத்தின் வீர சகாப்தம் திப்பு சுல்தானிடமிருந்து தொடங்குகிறது. வர்த்தகம் செய்ய அல்ல, இந்தியாவை வளைத்துப் போடவே ஆங்கிலேயர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை தொலைநோக்கு பார்வையுடன் அடையாளம் கண்டு எதிர்த்த முதல் இந்தியர் அவர். மீண்டும் மீண்டும் திப்புவை சீண்டி மீண்டும் மீண்டும் தோற்றுப்போனார்கள் ஆங்கிலேயர்கள். துரோகம், சதி, சூழ்ச்சி எதுவும் பலிக்கவில்லை. வேறு யாரைக் கண்டும் அல்ல, திப்புவைக் கண்டு மட்டுமே அஞ்சுகிறேன் என்று கிழக்கிந்திய கம்பெனிக்கு அவசரமாக கடிதம் எழுதினார் அந்நாள் ஆங்கிலேய கவர்னர். புலிகளை மிகவும் நேசித்தார் திப்பு சுல்தான். தன்னையும் கூட ஒரு புலியாகவே பாவித்துக் கொண்டார் அவர். எல்லை தாண்டி ஆதிக்கம் செலுத்த வந்த ஆங்கிலேயர்களை சீறிப் பாய்ந்து எதிர்த்தார். ஆனால் தன் வாழ்நாள் முழுவதும் திப்பு சுல்தான் தேடியது அமைதியை மட்டுமே. அமைதியை தேடிச் சென்றவருக்கு போர்க்களங்கள் மட்டுமே எதிர்ப்பட்டது ஒரு வினோதம்தான். அத்தியாயம் 1. பெரிய புலி, சிறிய புலி. 18ஆம் நூற்றாண்டு முடிவடைய 18 வருடங்கள் பாக்கியிருந்த 1782ஆம் ஆண்டு. உலகுக்கெல்லாம் எப்படியோ அப்படித்தான் சித்தூரிலும் அது டிசம்பர் மாதம், அதிகாலை நேரம். ஹைதர் அலியின் கூடாரத்திலிருந்து அந்த மேளச்சத்தம் வெளிப்பட்டது. ஹைதர் அலி தன் படை வீரர்களுக்கு வணக்கம் தெரிவிக்கும் முறை அது. இறைவன் அருளால் தான் இன்று நலமாக இருக்கிறேன். இன்றைய பொழுது எல்லோருக்கும் இனிமையாக அமையட்டும். இதுதான் செய்தி. மேளச்சத்தம் கேட்ட அத்தனை பேரும் கண்களை மூடி கைகளை வானத்தை நோக்கி உயர்த்துவார்கள், இறைவனுக்கு நன்றி தெரிவிக்க. அன்றைய தினம் ஹைதர் அலி இறந்து கொண்டிருந்தார். ஆனால் அது ஒருவருக்கும் தெரியாது. வழக்கம் போல் மேளம் ஒலிக்கட்டும் என்று பூர்ணையா சொல்லியிருந்தார். பூர்ணையா ஹைதர் அலியின் அமைச்சர், ஆதர்ச நண்பரும் கூட. அமைச்சர்களும் வைத்தியரும் கூடாரத்தை நெருங்கினார்கள். தலையை தாழ்த்தி ஒவ்வொருவராக வணக்கம் செய்தனர். வெளியிலிருந்து ஒருவருக்கும் சந்தேகம் ஏற்படவில்லை. ஹைதர் அலியை பார்க்க வரும் அத்தனை பேரும் இப்படித்தான் வணங்குவார்கள். என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஹைதர் எழுந்து நின்று பதில் வணக்கம் தெரிவிப்பார். அன்றும் கூட அவர் எழுந்து நின்று வணக்கம் தெரிவித்தது போல்தான் இருந்தது. கண்களை மூடியபடி படுத்திருந்தார் ஹைதர் அலி. இமைகளை பிரிக்கக்கூட முடியவில்லை. உடலில் எந்த வலியும் இல்லை, சிறு இம்சை கூட இல்லை. ஆனால் இயக்கம் நின்று போயிருந்தது. யோசிக்க மட்டுமே முடிந்தது. எனவே யோசித்தார். இறுதி யுத்தம் இது. எந்த படையும் இல்லாமல் தனியே நிகழ்த்தியாக வேண்டிய யுத்தம். ஆகச் சிறந்த வீரர்களைக் கூட துணைக்கு அழைத்துக் கொள்ள முடியாது. இது துவந்த யுத்தம். தனியேதான் மோதியாக வேண்டும். இதோ இந்த சிறிய கூடாரத்தில் படுத்தபடி போராடிக் கொண்டிருக்கிறேன். தோல்வி உறுதி என்று தெரிந்தும் போராடிக் கொண்டிருக்கிறேன். போதும், எல்லாம் போதும். இறைவா, என்னை ஏற்றுக்கொள். வெளியில் 6 குதிரை வீரர்கள் காத்திருந்தார்கள். பூர்ணையாவின் ஏற்பாடு. எந்த நிமிடமும் ஹைதர் அலி இறந்து போகலாம்.
விரைந்து சென்று திப்புவுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். மிஞ்சிப்போனால் 4 நாட்களுக்கு மேல் உயிர் தங்காது என்பது வைத்தியர்களின் கணிப்பு. குதிரை வீரர்களை அழைத்தார் பூர்ணையா. ஆளுக்கொரு கடிதம், ஒரே செய்தி. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியில் பறக்க வேண்டும், காற்றை விட விரைவாக. இதற்கு முன்னால் 2 சந்தர்ப்பங்களில் இதேபோல் வீரர்களை அனுப்பி வைத்திருந்தார் பூர்ணையா. ஒரு சமயம் திப்பு சுல்தான் பிரச்சார வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். மற்றொரு சமயம் போர்க்களத்தில். தகவல் கேள்விப்பட்டவுடன் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே கீழே போட்டுவிட்டு விரைந்து வந்து விட்டார் திப்பு. திப்பு சுல்தானை ஒரு பிடி பிடித்து விட்டார் ஹைதர் அலி. கொடுக்கப்பட்ட வேலையை செய்யாமல் நீ எப்படி வரலாம்? பாசம், அன்பு, நேசம் என்றெல்லாம் பிதற்றாதே. நான் உனக்கு அப்பா மட்டுமல்ல, மைசூர் சாம்ராஜ்யத்தின் மன்னனும் கூட. என் கட்டளையை நீ மீறக்கூடாது, புரிந்ததா? பூர்ணையாவையும் எச்சரித்தார். எனக்கு என்னானாலும் சரி, திப்பு அவன் வேலையை தொடர வேண்டும். இன்னொரு முறை நீ அவசரப்பட்டு செய்தி அனுப்பினால் உன் தலை தங்காது. பூர்ணையா தன் தலையை ஒருமுறை தொட்டு பார்த்துக் கொண்டார். பரவாயில்லை. ஹைதர் அலி பழைத்து என் தலை போக வேண்டுமென்றால் பரவாயில்லை. ஆனால் திப்புவிடம் சொல்லாமல் இருக்க முடியாது. காரணம், திப்புவும் பூர்ணையாவை தனியாக அழைத்துச் சென்று கடுமையான குரலில் எச்சரித்திருந்தார். இதோ பாருங்கள், அப்பா அப்படித்தான் சொல்வார். அதற்காக நீங்கள் சும்மா இருந்துவிடக்கூடாது. உலகின் எந்த மூலையில் நான் இருந்தாலும் சரி, எனக்கு உடனே தகவல் தெரிவிக்க வேண்டும். சின்ன பிரச்சனைதானே, நாளை சரியாகிவிடும் என்று நினைத்து விட வேண்டாம். கவனம். தகவல் சொன்னால் ஹைதர் அலி தலையைச் சீவுவார். சொல்லாவிட்டால் திப்பு. இருப்பது ஒரு தலை, போனால் போகட்டும். திப்பு ஹைதர் மீது உயிரையே வைத்திருக்கிறார் என்பது பூர்ணையாவுக்கு தெரியும். அதேபோல்தான் ஹைதரும். 1000 தான் அதட்டினாலும் உருட்டினாலும் தன்னை தேடி ஓடி வந்த திப்புவை பார்த்து ஹைதர் பூரித்துப் போனாரா இல்லையா? ஒரே ஓர் உதாரணம். திரிம்புக் என்றொரு மராத்திய மன்னர் இருந்தார். ஹைதர் அலியின் விரோதி. ஒருமுறை ஸ்ரீரங்கப்பட்டினத்திலிருந்து ஹைதர் அலியின் படைகள் வெளியேறிக் கொண்டிருந்தபோது மராத்திய மன்னரின் படை அவர்களை சுற்றி வளைத்துவிட்டது. அன்றைய தினம் ஹைதர் அலி போர்க்களத்திற்கு வரவில்லை. அகப்பட்டது யாசீன் கான், ஹைதரின் படை தளபதி. தாடி மீசை இரண்டையும் மழுங்கச் சவரம் செய்திருப்பான் யாசீன் கான். தொலைவிலிருந்து பார்ப்பதற்கு அச்சு அசல் ஹைதர் அலி போலவே இருப்பான். மராத்திய படையும் அப்படித்தான் நினைத்துக் கொண்டது. ஆஹா, மைசூர் புலி நம்மிடம் சிக்கிவிட்டதே. ஹைதர் அலியை கைது செய்து விட்டார்கள் என்னும் தகவல் திப்பு சுல்தானுக்குச் சென்றது. துடிதுடித்து விட்டார் அவர். மராத்திய மன்னன் எதற்காக அவரை கைது செய்திருக்கிறான் என்று அவருக்குத் தெரியும். உடனடியாக ஆட்களை அழைத்து ஓர் ஒப்பந்தத்தை தயார் செய்தார் திப்பு. அன்புள்ள மராத்திய மன்னருக்கு திப்பு எழுதிக் கொள்வது, என் தந்தையை உடனடியாக விடுதலை செய்யுங்கள். அதற்கு ஈடாக மைசூரை எடுத்துக் கொள்ளுங்கள். வேண்டுமென்றால் என்னையும் சிறைப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு மராத்திய மன்னரைச் சென்று சந்தித்தார் திப்பு. அவர் எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை. மைசூரை தந்தால் ஹைதரை விட்டுவிடுவோம் என்றார் மராத்திய மன்னர். திப்பு ஒப்பந்தத்தை வெளியில் எடுத்து காண்பித்தார். முதலில் என் அப்பாவை வெளியில் விடுங்கள், ஒப்பந்தத்தை தருகிறேன். இதோ அழைத்துச் செல் என்று யாசீன் கானை வெளியில் அனுப்பியபோது ஒரு கணம் திடுக்கிட்டுப் போனார் திப்பு சுல்தான். ஆ, இவரா? தனது பதற்றத்தை வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை. பொறுமையாக அமர்ந்து பேச்சுவார்த்தையில் இறங்கினார். எந்தவித இழப்பும் இல்லாமல் பிரச்சினை சுமூகமாக தீர்க்கப்பட்டுவிட்டது. விஷயம் கேள்விப்பட்டவுடன் ஹைதர் அலி அதிர்ந்தே விட்டார். என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான சிந்தனை திப்பு! யாருக்காகவும் எதற்காகவும் மைசூரை விட்டுக் கொடுக்கலாமா? ஒரே ஓர் உயிர், போனால் போகட்டும். என் உயிரோ உன் உயிரோ நாம் முக்கியமல்ல. நான், நீ இருவரும் முக்கியமல்ல. மைசூர் முக்கியம். இனியொரு முறை இப்படி ஒரு தவறைச் செய்யாதே.
ஃபக்ருன்னிசா தன் அறையில் அமைதியாக அமர்ந்திருந்தார். தனியாகவும் கூட. அறையின் நடுவே கொத்து கொத்தாக மலர்கள், வெள்ளை மலர்கள். ஃபக்ருன்னிசாவிற்கு மலர்கள் என்றால் கொள்ளை பிரியம். ஒவ்வொரு முறை விடைபெறும் போதும் அழகிய வெள்ளை மலர்களை தேடிப் பிடித்து தன் மனைவிக்கு அனுப்பி வைப்பார் ஹைதர் அலி. இதோ இப்போது இருக்கும் மலர்கள் ஹைதர் அலி அனுப்பியதுதான். பூர்ணையாவின் மூலம் கொடுத்து அனுப்பியிருந்தார். திப்பு சுல்தானும் தன் அம்மாவிற்கு அடிக்கடி மலர்களை அனுப்பி வைப்பது வழக்கம். தவிரவும் ஃபக்ருன்னிசாவிற்கு புதிய வாழ்க்கையை அளித்ததே இந்த மலர்கள்தான். மலர்களை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு ஷாபாஸ் பேகமின் நினைவுதான் வரும். ஹைதர் அலியின் முதல் மனைவி ஷாபாஸ் பேகம். அன்பான கணவர், அழகான பெண் குழந்தை, வீடு, வாசல், தோட்டம், வேண்டிய மட்டும் செல்வம், இத்தனையும் இருந்தும் ஷாபாஸ் பேகமுக்கு ஒரு குறை. இரும்பு எலியைப் போல் அவள் மனதை குடைந்து கொண்டிருந்தது அந்த குறை. அவர் இருக்கும் நிலைமையில் படுக்கையை விட்டு நகரக்கூட முடியாது. பக்கவாதம், இன்னொரு குழந்தை, அதுதான் அவரது கவலை. மன்னருக்கு ஓர் ஆண் வாரிசு இல்லையே. ஒரு நாள் கணவரை அழைத்து பேசினார் ஷாபாஸ் பேகம். நீங்கள் நிச்சயம் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டும். ஹைதர் அலி புருவங்களைச் சுருக்கினார். ஏன், இப்போது அதற்கென்ன அவசியம்? உங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டாமா? வேண்டாம், பெண் குழந்தையே போதும். நீ ஓய்வெடுத்துக்கொள். அவருக்கென்ன, சொல்லிவிட்டு போய்விட்டார். இத்தனை ஆண்டுகளாக ஓய்விலிருந்து என்ன சாதித்து விட்டேன்? துருப்பிடித்துப் போன வாழ்க்கை, உடலும் உள்ளமும் தளர்ந்து விட்டது. இனி நான் உயிருடன் இருப்பதால் எனக்கும் பயனில்லை, பிறருக்கும் பயனில்லை. உயிர் விட்டு பிரிவதற்குள் அந்த காரியத்தை செய்து முடித்துவிட வேண்டும். தனக்கு ஓர் ஆண் வாரிசு வேண்டும் என்று உண்மையிலேயே அவருக்கு தோன்றவில்லையா? அல்லது எனக்காக தனது ஆசையை புதைத்துக் கொண்டு விட்டாரா? எப்படி இருந்தாலும் அது தவறு. தவிரவும் அவரது பெருந்தன்மைக்கு நான் ஏதாவது கைமாறு செய்தே தீர வேண்டும். தன் கணவருக்கு ஏற்ற பெண்ணை ஷாபாஸ் பேகம் முன்னரே தேர்ந்தெடுத்திருந்தார். ஃபக்ருன்னிசா நல்ல குடும்பத்தைச் சார்ந்த பெண். தந்தை மிர் முயின் உத்தீன் கடப்பா கோட்டையின் கவர்னராக சிறிது காலம் பணியாற்றியவர். வசதி வாய்ப்புகள் கொஞ்சம் குறைச்சல்தான், ஆனால் அது முக்கியமல்ல. தேவனகல்லியில் தன் கணவரிடம் இல்லாத செல்வமா? என் கணவரை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண் வாரிசு ஒன்றை உருவாக்கித் தர வேண்டும். என் பெண்ணை ஒதுக்கி வைக்காமல் தன் குழந்தையைப் போல் பாவிக்க வேண்டும். இதைச் செய்தால் போதும். என்னை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கூட கட்டாயமில்லை. ஷாபாஸ் பேகம் படுக்கையில் விழுந்தபோது அடிக்கடி வந்து நலம் விசாரித்தவர்களுள் ஒருவர் ஃபக்ருன்னிசா. வாஞ்சியுடன் அவள் பேசும் வார்த்தைகள் ஷாபாஸை கட்டி போட்டுவிட்டன. பிறகு ஃபக்ருன்னிசா அளிக்கும் மலர், இந்த வெள்ளை மலர்களுக்கு ஈடாகுமா பொன்னும் பொருளும்? அப்போதே தீர்மானித்து விட்டார். நாட்கள் செல்லச் செல்ல ஷாபாஸின் உடல் நலம் மிகவும் மோசமடைந்தது. தலையை தடவிக் கொடுத்து விடைபெறும் ஹைதர் அலியின் கைகளை இறுக்கமாக பற்றிக் கொண்டார் அவர். இனியும் சாக்குப் போக்கு வேண்டாமே, தயவு செய்து நான் சொல்வதைக் கேளுங்கள். ஹைதர் யோசித்தார். ஆனால் மறுக்கவில்லை. ஃபக்ருன்னிசாவை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று ஷாபாஸ் கேட்டபோது, உனக்கு பிடித்திருந்தால் சரிதான் என்று சொல்லி நகர்ந்து கொண்டார். யார் என்ன என்று கூட விசாரிக்கவில்லை. பெண் கருப்பா சிவப்பா என்று கூட தெரியாது. அவர்கள் திருமணம் முடிந்து 2 ஆண்டுகள் மட்டுமே உயிருடன் இருந்தார் ஷாபாஸ் பேகம். பூர்ணையா அனுப்பி வைத்த 6 குதிரை வீரர்களில் 5 பேர் திப்புவை தேடி ஒவ்வொரு வழியில் தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள். அந்த 6வது நபர் வேறொரு புதிய திசையில் தன் குதிரையை செலுத்திக் கொண்டிருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த உத்தரவு வேறு. ஹைதர் அலி உனக்கு தருவதை விட 5 பங்கு அதிகம் தருகிறேன்.
அரண்மனையிலேயே இரு. ஒருவருக்கும் சந்தேகம் நேராதபடி எல்லா நடவடிக்கைகளையும் ஆராய்ச்சி செய். அவ்வப்போது எனக்கு தகவல்கள் அனுப்பு. ஹைதர் அலி உன் கண் பார்வையை விட்டு அகலக்கூடாது. திப்பு சுல்தானின் நிழலாக மாறு. உத்தரவை பிறப்பித்தவர் ஷீக் ஆயாஸ், பெத்தனூர் மாகாணத்தின் கவர்னர். சாதாரண சிப்பாயாக ஹைதர் அலியின் படையில் இணைந்தவர். ஹைதர் அலியின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். தவிரவும் ஹைதரின் பொக்கிஷங்களின் ஒரு பகுதியை பாதுகாக்கும் பொறுப்பு இவருடையது. ஹைதர் அலி இறந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவலை கேள்விப்பட்டதிலிருந்து நிலை கொள்ளாமல் தவிக்க ஆரம்பித்தார் ஆயாஸ். இதைவிட அருமையான வாய்ப்பு கிடைப்பது அரிது. கிழட்டுப் புலி அதிக நாட்கள் தாங்காது. பூர்ணையா ஒரு நல்ல காரியத்தையும் செய்திருக்கிறான். ஹைதர் அலி இறந்து கொண்டிருக்கிறார் எனும் தகவல் இன்னமும் வெளியில் கசியவில்லை. நல்லது. ஆயாஸின் திட்டம் இதுதான். ஹைதர் அலி கண்களை மூடிய மறுநிமிடமே புயல் போல் சுழல வேண்டும். முதலில் பூர்ணையா, விஷவித்து, மூளைக்காரன், தவிரவும் ஓர் இந்துவும் கூட. ஹைதர் அலிக்கு புத்தி தடுமாறிவிட்டதால் தான் ஓர் இந்துவை எப்போதும் தனக்கு அருகே வைத்திருக்கிறார். முதலில் பூர்ணையாவை சிறைபிடிக்க வேண்டும். எதற்காக? காரணம், ஹைதர் அலியை கொன்றவன் அவன்தான். கூடவே இருந்து கழுத்தறுத்திருக்கிறான். ஹைதரின் சாப்பாட்டில் விஷம் கலந்து கொண்டிருக்கிறான். அல்லது மந்திரங்கள் மூலம். ஏதோ ஒன்று. காரணம் முக்கியமல்ல, குற்றச்சாட்டுதான் முக்கியம். பிறகு ஹைதரின் முக்கிய படைத்தளபதிகள், வீரர்கள், ஆலோசகர்கள், நண்பர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும். பூர்ணையாவுடன் ஒன்று சேர்ந்து சதித்திட்டம் தீட்டியவர்கள் அல்லவா? விரோதிகள், நயவஞ்சகர்கள், நம்பிக்கை துரோகிகள். விட்டு வைக்கலாமா அவர்களை? ஒருவருக்கும் என்மேல் சந்தேகம் வராது. தவிரவும் ஆட்சியை கைப்பற்றப் போவது நான் இல்லை. அப்படிச் செய்தால் சந்தேகம் என்மேல் திரும்பிவிடும். நான் என்ன முட்டாளா? இதற்காகத்தான் இத்தனை வேலைகளை இந்த ஷீக் ஆயா செய்திருக்கிறானா என்று கேள்வி எழுப்ப மாட்டார்களா? இத்தனை யோசித்தவன் அதை யோசிக்காமல் விடுவேனா? எனவே வேறொரு திட்டம். ஆட்சியில் அமரப்போவது அப்துல் கரீம், திப்பு சுல்தானின் சொந்த சகோதரன், ஹைதர் அலியின் வாரிசு. சரி, அப்துல் கரீமை ஆட்சியிலே அமர வைத்தால் உனக்கென்ன லாபம்? நீங்கள் கேட்பது புரிகிறது. கரீம் ஒரு பூஞ்சை இளவரசன், குச்சி பூச்சி. எந்த நேரமும் ஒடித்து கடாசி விடலாம். அப்புறம் என்ன? மைசூர் என்னுடையது. தனது திட்டத்தை பலமுறை தன் மனதிற்குள் வாசித்து ஒத்திகை செய்து விட்டான் ஆயாஸ். ஒரே பிரச்சனை, திப்பு சுல்தான். திப்பு வந்து சேர்வதற்குள் ஏதாவது உருப்படியாக சாதிக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, திப்புவின் கைகளுக்கு அதிகாரம் போய்விடக்கூடாது. ஹைதர் அலியை விட ஆபத்தானவன் திப்பு. அவன் இருக்கும் வரை நிம்மதியாக இருக்க முடியாது. அவரை தேடி 5 வீரர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில தினங்களில் அவரை கண்டுபிடித்து விடுவார்கள். ஆகவே அதற்குள் முதல் வதந்தி யார் வாயிலிருந்து புறப்பட்டது என்று தெரியவில்லை. ஆனால் அது எல்லோருடைய காதுகளையும் சென்றடைந்தது. படை வீரர்களும் உறவினர்களும் பொதுமக்களும் ஹைதர் அலியின் கூடாரத்தின் முன்னால் கூட்டமாக திரண்டு விட்டார்கள். பெரும் கோஷத்துடன், எங்கள் மன்னரை நாங்கள் பார்க்க வேண்டும், அவருக்கு என்ன நடக்கிறது? பூர்ணையா அவர்களை அமைதிப்படுத்த முயன்றார். ஹைதருக்கு உடல்நலம் சரியில்லை. காய்ச்சலில் நடுங்கிக் கொண்டிருக்கிறார். இத்தனை பேர் ஒன்றாக நின்று கத்தினால் என்னத்திற்காகும்? சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள். சீறினார்கள். இல்லை, ஹைதரை கொல்ல முயற்சிக்கிறீர்கள். அதனால் தான் அவரை நாங்கள் பார்க்க முடியவில்லை. மேளச்சத்தம் கேட்டது, ஆனால் அவரை காணவில்லை. ஏதோ சதி, அரசருக்கு ஆபத்து. பூர்ணையா கதவை திறந்துவிட்டார். சரி, நான் சொல்வதை நீங்கள் நம்பவில்லை என்றால் நீங்களே உள்ளே சென்று மன்னரை பார்த்துவிட்டு வாருங்கள். கூட்டமாக அல்ல, உங்களில் ஒருவர். ஆனால் ஒன்று, அதிகம் சத்தம் செய்து அவர் உறக்கம் கலைந்து விட்டால் அதற்கு நீங்கள்தான் பொறுப்பாளி.
கூட்டத்திலிருந்து ஒருவன் தயங்கி தயங்கி உள்ளே சென்றான். ஒரே வினாடியில் வெளியில் வந்துவிட்டான். தாழ்ந்த குரலில் சொன்னான், ஆம், அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் கண் இமைகள் அசைந்ததைக் கண்டேன். கூட்டம் கலைந்து விட்டது. கிழக்குப் பகுதியில் அமைந்திருந்தது அந்த சிறிய கூடாரம். பூர்ணையாவிடமிருந்து செய்தி என்றதும் அவசர அவசரமாக அந்த குதிரை வீரனை உள்ளே அழைத்துச் சென்றார் திப்பு சுல்தான். உன் பெயர் என்ன? சாதுராம். உட்கார். அப்பா இப்போது எப்படி இருக்கிறார்? நன்றாக இருக்கிறார் சுல்தான். இதோ கடிதம். கடிதத்தை வாங்கி அமைதியாக வாசித்தார் திப்பு சுல்தான். பிறகு கண்களை மூடிக்கொண்டார். அப்பா இறந்துவிட்டார் சாதுராம். நொடிப்பொழுதில் ஷிவ்ஜிக்கு தகவல் போய் சேர்ந்தது. ஷிவ்ஜி திப்புவின் பிரத்யேக செயலாளர். செய்ய வேண்டிய வேலைகளை அர்ஷத் என்பவரிடம் ஒப்படைத்தார் திப்பு. அவர் கிளம்புவதற்கான பணிகள் ஆரம்பமாயின. சாதுராம் அருகிலிருந்த திண்டில் அமர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் தூக்கமா? அவரை தட்டி எழுப்ப முயன்ற ஷிவ்ஜியை அமைதிப்படுத்தினார் திப்பு. பாவம், வெகு தொலைவிலிருந்து வந்திருக்கிறான். ஓய்வு ஒளிச்சல் இல்லாத பயணம். கொஞ்சம் உறங்கட்டும், நாம் கிளம்புவோம். உடனடியாக அமைச்சர்களை கூட்டினார் பூர்ணையா. இந்த விஷயம் ரகசியமாக இருக்கட்டும். யாரும் வெளியில் மூச்சு விடக்கூடாது. எதிரிகள் தயாராக இருக்கிறார்கள். வெளியே மட்டுமல்ல, உள்ளேயும். ஹைதர் அலி இறந்து விட்டார் என்று தெரிந்தால் அவர்கள் பாய்ந்து விடுவார்கள். நம்மால் சமாளிக்க முடியாது. திப்பு வரட்டும். மறுநாள் காலை வழக்கம் போல் மேளங்கள் ஒலித்தன. பூர்ணையாவும் அவர் ஆட்களும் ஒரு பெரிய பெட்டியை கொண்டு வந்தார்கள். படை வீரர்களை கூட்டினார்கள். ஒரு சந்தோஷமான செய்தி. துருக்கிய ஓட்டமான் சாம்ராஜ்யத்தின் மகாராஜா நம் ஹைதர் அலிக்காக இந்த அழகிய பெட்டியை அனுப்பி வைத்திருக்கிறார். கூடவே தன் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். பாருங்கள், நம் மன்னருக்கு எத்தனை பெரிய சிநேகிதர், எத்தனை பொன்னும் பொருளும் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். படை வீரர்கள் அந்த பெட்டியை பார்த்து பார்த்து சிலிர்த்துக் கொண்டார்கள். ஆ, அத்தனையும் விலை மதிக்க முடியாத வைர வைடூரிய கற்கள். விலை மதிக்க முடியாத எங்கள் மன்னரின் அன்பை பெறுவதற்காக அனுப்பியிருக்கிறார். வாழ்க எங்கள் மன்னர். உள்ளே நுழைந்ததும் ஆபரணங்களை ஒரு மூலையில் கொட்டிவிட்டு ஹைதர் அலியின் உடலை அந்த பெட்டிக்குள் கிடத்தினார்கள். மீண்டும் அதை வெளியில் கொண்டு வந்தார் பூர்ணையா. வீரர்களே, மன்னரிடம் காட்டிவிட்டேன். அவரால் பேச முடியவில்லை. ஆனால் அவர் சந்தோஷமாக இருக்கிறார் என்று தெரிகிறது. சரி சரி, எல்லோரும் கிளம்புங்கள். அவரவர் வேலையைச் செய்ய ஆரம்பியுங்கள். மிக்க மரியாதையுடன் அந்த பெட்டியை சுமந்து சென்றார்கள் வீரர்கள். 60 மைல் தொலைவில் உள்ள கோலார் என்னும் பகுதியில் அந்த பெட்டி பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. ஃபட்டா முகமது என்பவரின் சமாதி இருப்பது அங்கேதான். ஹைதர் அலியின் அப்பா இவர். சித்தூர் போய் சேர்வதற்குள் எப்படியும் 2 நாட்களாகிவிடும். திப்பு சுல்தானை சுமந்து கொண்டிருந்த குதிரை காற்றை கிழித்துக் கொண்டு பறந்து கொண்டிருந்தது. ஹைதர் அலி, புரிந்து கொள்ள முடியாத பெரும் புதிர் என்றுதான் எல்லோரும் அவரை அழைப்பார்கள். புதிரா அவர்? இல்லை. மிகவும் எளிமையான மனிதர். மிகச் சாதாரண பின்னணியிலிருந்து வந்தவர். ஆனால் யாராலும் கற்பனை செய்து பார்க்க முடியாத உயரங்களை தொட்டிருக்கிறார். என் தந்தையின் வளர்ச்சி ஓர் அதிசயம் என்று சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உழைப்பு, கடினமான உழைப்பு, தவிரவும் புத்திக் கூர்மை, இவை இல்லாவிட்டால் ஒரு சிப்பாயாகவே அவர் கதை முடிந்து போயிருக்கும். திப்பு சுல்தான் தன் குதிரையை இன்னமும் வேகமாகச் செலுத்தினார். அத்தியாயம் 2.